திரைமொழி பார்வையாளர்களுக்கு வணக்கம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்திய சினிமா உலகில் இன்னும் 100 ஆண்டுகளுக்கு மறக்க முடியாத ஒரு அபூர்வ பிறவியின் பெயர் இது. மிக அபூர்வமான கலைஞர், தனித்துவமான கலைஞர். அவரது பொன்விழா ஆண்டு தான் இப்போ தொடங்கி இருக்கு. இந்த பொன்விழா ஆண்டை ஒட்டி நம்ம ஒரு சிறப்பு தொடரா இந்த ரஜினி பற்றிய இந்த தொடரை நம்ம ஆரம்பிக்கிறோம். இதுல ரஜினியினுடைய ஆரம்ப நாட்கள்ல இருந்து இன்றைய இந்த கூலி படம் இப்ப நடந்துகிட்டு இருக்க இன்றைய நாள் வரையிலான அவரது திரை வாழ்க்கை பயணத்தை பத்தி நம்ம தொடர்ச்சியா இதுல நம்ம பேச போறோம். ரஜினி அவருடைய பிறப்பு, அவருடைய பூர்வீகம் இது எல்லாமே தமிழ் மக்களுக்கு தெரியும். அதை புதுசா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் ரஜினி அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவாரு, நான் ஒரு பச்சை தமிழன். அவர் மராட்டியர், இனத்தால மராட்டியர், பிறந்தது கர்நாடகாவில் பெங்களூர்ல. ஆனா தன்னை பச்சை தமிழன் அப்படின்னு சொல்றாரு. அவருடைய பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஜினி உண்மையில் அவரது பூர்வீக ஊர் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற கிருஷ்ணகிரி மாவட்டம். அங்க இருக்கிற நாச்சிக்குப்பம் அப்படிங்கிற ஒரு கிராமம் தான் ரஜினியுடைய பூர்வீக கிராமம். அங்குதான் அவரது தாய் தந்தையர்கள் பிறந்தாங்க. அங்குதான் அவங்களுடைய சொந்த வீடு, நிலம் எல்லாமே ரஜினிக்கு இந்த நாச்சிக்குப்பத்துல தான் இருக்கு. இந்த விஷயத்த அவர் ரொம்ப காலம் வெளியில சொல்லாம தான் இருந்தார். 2009 ஒரு முறை ரசிகர்களுக்காக ஒரு சந்திப்பு நடத்தினார். அந்த சந்திப்பின் போது ஒரு ரசிகர் இந்த கேள்வியை கேட்டபோது ரஜினி ரொம்ப ஆச்சரியப்பட்டார். என்னடா அது, நம்ம இது வரைக்கும் எந்த இடத்துலயும் சொன்னதே இல்லை, ஆனா எப்படி இந்த தம்பிக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு ஆச்சரியத்தோட அவர் பார்த்து ரொம்ப சந்தோஷத்தோட பதில் சொன்னார் அந்த கேள்விக்கு. ஏன்னா தான் இந்த ஊர்ல பிறந்தோம், அதனால நான் தமிழன் தான் அப்படின்னு அவரா சொல்லிக்கிறத விட இன்னொருத்தர் மூலமா அது வெளிப்பட்டது பாருங்க. அதுல அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு. ஏன்னா இங்க அவர் மீது வைக்கப்பட்ட விமர்சனம் என்னன்னா, அவர் தமிழர் இல்ல, அவர் கன்னடக்காரரு அல்லது மராட்டியர். அவர் எப்படி அரசியலுக்கு வரலாம்? இது என்ன 1996 அவர் அரசியலுக்கு வரன்னு சொல்லும் போது அவரை பற்றி எழுந்த முக்கியமான விமர்சனம் இதுதான். அதனால ரஜினிக்கு அதுல ஒரு சின்ன வருத்தம் இருந்துகிட்டே இருந்தது. அந்த வருத்தத்தை இந்த ரசிகர் தீர்த்து வச்சதுல ரஜினிக்கு ரொம்ப சந்தோஷம். அன்னைக்குதான் சொன்னாரு, ஆமா என்னுடைய பூர்வீகம் தான், எங்க அப்பா அங்கதான் பிறந்தாரு, எங்களுடைய வீடு அங்கதான் இருக்கு, எங்க உறவினர்கள் அவ்வளவு பேரும் நாச்சிக்குப்பத்துல தான் இருக்காங்க அப்படிங்கிறத ரஜினி அன்னைக்குதான் சொன்னாரு. அதுக்கு பிறகுதான் அவர் அரசியலுக்கு வரேன்னு சொல்லும் போது அவரை திரும்பவும் பிறப்பால அவருக்கு மராட்டியர் அப்படின்னு இங்க சிலர் விமர்சனம் முன் வச்சாங்க. அதுக்கு ரஜினி சற்றும் சளைக்காமல், கொஞ்சம் கூட யோசிக்காம சொன்ன பதில் என்ன அங்க பிறந்தேன், நான் இவன் அப்படிலாம் சொல்றாங்க, அதெல்லாம் கிடையாது, நான் உண்மையில் நான் ஒரு பச்சை தமிழன் அப்படின்னு அவர் வாயாலே சொன்னார் ரஜினி. ஸோ ஒரு பச்சை தமிழரான ரஜினியினுடைய திரை வரலாற்று தான் நம்ம பார்க்க போறோம். ரஜினிகாந்த் பூர்வீகம் தமிழ்நாடு தான். ஆனா தொழிலுக்காக, அவங்க அப்பா போலீஸ்காரராக இருந்தவர் பெங்களூர்ல. அதனால அவரு தொழில் நிமித்தமாக அவங்க பெங்களூருக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க. பெங்களூர்ல தான் ரஜினியினுடைய இளமை காலம் கழியுது. அங்க மிக இளம் வயதிலேயே அவருக்கு ரொம்ப மோசமான நண்பர்கள் அவருக்கு வந்துட்டாங்க. அதனாலதான் ரஜினி அடிக்கடி சொல்லுவாரு, நண்பர்களை நல்ல நண்பர்களை அமைச்சுக்கங்க. ஏன்னா இளம் வயசுல எனக்கு கிடைச்ச நண்பர்கள் அப்படி, அவர்களால எனக்கு தவறான பழக்கங்கள் நிறைய வந்தது அப்படின்னு ரஜினி சொல்லுவார். அது காரணம் அந்த 10-11 வயதிலேயே அவருக்கு அந்த நண்பர்கள் வந்துட்டாங்க. அவங்க எல்லாருமே அடிமட்டத்தில் இருக்கிற அந்த மக்கள், கூலி தொழிலாளர்கள் அல்லது மூட்டை தூக்குறவங்க, இவங்க தான் அவருக்கு ஆரம்ப காலத்திலே நண்பர்களை கிடைச்சிருக்காங்க. அதனுடைய விளைவு தான் அவருக்கு புகைப்பிடிக்கிறது, மது பழக்கம் இதெல்லாம் மிக இளம் வயதிலே அவருக்கு கிடைச்சிருக்கு. அந்த ரஜினி பின்னர் ஒரு அரசு வேலைக்கு போறார். அதாவது பெங்களூர் மாநகர அந்த போக்குவரத்து கழகத்துல அவருக்கு நடத்துனர் வேலை கிடைக்குது. அந்த வேலைக்கு போறாரு. அவரு இளம் வயதிலே அவங்க அப்பா அம்மா இழந்துட்டதுனால அவருடைய அண்ணன் தான் சத்யநாராயண கெய்க்வாட். அவர் தான் ரஜினியை ஒரு தகப்பன் ஸ்தானத்துல இருந்து வளர்த்துருக்காரு. அதனால அவர் மேல என்னைக்குமே ரொம்ப மரியாதை ரஜினிக்கு. இந்த சூழல் அவர் பெங்களூர்ல நடத்துனரா பஸ்ல பணியாற்றுறார். இந்த பஸ்ல கண்டக்டர்ஸ் அப்படிங்கிற டிரைவரை விட கண்டக்டர்ஸ் கூடுதல் கவனம். ஏன்னா அவங்க தான் பயணிகள் அனைவர் மத்தியிலும் போய் வர்றவங்க அவங்க தான். இவர் எப்படின்னா, இவருடைய தோற்றம், இவருடைய மீசை, இவருடைய முடி எல்லாமே தனித்துவமா இருக்கும். அந்த இளமை காலத்துல இளமை கால படங்களை பார்த்தீங்கன்னா, போட்டோஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுல அவருடைய ஸ்டைலு, அந்த முடியை கோதி விடுற ஸ்டைலு, பஸ்ஸுக்கு ரைட் அப்படி சொல்ற ஸ்டைலு, விசில் ஊதுற ஸ்டைலு, டிக்கெட் கொடுக்குற ஸ்டைலு, இதுக்கே மிகப்பெரிய ரசிகர் கூட்டம் அந்த நாள்ல இருந்திருக்கு. ரஜினி அவர் வர்ற பஸ்ல ஏறி
அவரோட பயணிச்சு திரும்ப அந்த நிறுத்தத்திலே வந்து இறங்கிக்குவாங்களாம். அந்த அளவுக்கு வந்து இவருடைய அந்த ஸ்டைலுக்கு வந்து அன்னைக்கே மிகப்பெரிய கூட்டம் இருந்திருக்கு. குறிப்பா பெண்கள் வந்து அந்த அளவுக்கு இவருக்கு ரசிகைகளா இருந்திருக்காங்க. இதை ரஜினியே வந்து பல மேடைகள்ல வந்து சொல்லியிருப்பார். அதேபோல ரஜினியுடைய வாழ்க்கை வரலாறு படிச்சீங்கன்னா வந்து இந்த சம்பவங்கள் எல்லாம் அதுல இருக்கும். அந்த நாம நடிக்க போறோம், அல்லது சென்னைக்கு போய் சென்னையில சூப்பர் ஸ்டார் ஆக போறோம். அப்படி எந்த நினைப்பும் இல்லாமல், தன்னுடைய மனம் என்ன சொல்கிறதோ, தன்னுடைய விருப்பம் என்னவோ, அப்படி வந்து அந்த இளம் வாழ்க்கையை, இளம் வயத வந்து கழிச்சிருக்கார் ரஜினிகாந்த். அப்பதான் வந்து அவருக்கு இந்த நாடகங்களில் நடிப்பதற்கான வாய்ப்பு வந்திருக்கு. எப்போன்னா, இந்த நடத்துனரா பணியாற்றின அந்த காலகட்டத்தில் தான் அவருக்கு நாடகங்களில் நடிப்பதற்கான வாய்ப்பு. நாடகம்னா அங்க இருக்கிறவங்க சின்ன சின்னதா அமெச்சூர் நாடகங்கள் அப்படின்னு போடுவாங்க. அதாவது தொழில்முறை நடிகர்களா இல்லாதவங்க, வெவ்வேறு வேலை செய்றவங்க, ஒரு ரெக்ரியேஷனுக்காக வந்து ஒரு நாடகம் மாதிரி போடுவாங்க. அந்த நாடகங்களில் சின்ன சின்ன வேடங்களில் நடிக்கிறதுக்கு ரஜினிக்கு வாய்ப்பு வந்திருக்கு. அதுல குறிப்பா வந்து அவருக்கு ரொம்ப பெரிய வேடமா அமைஞ்சது துரியோதனன் வேடம். அந்த துரியோதனன் வேடத்த எப்படி அவர் நடிச்சார் அப்படிங்கிறத அண்மையில ஜெயிலர் ஆடியோ இசை வெளியீட்டு விழாவுல வந்து அவர் பேசுனத நீங்க கேட்டிருக்கலாம். அவரு சினிமான்ற ஐடியாவே அவருக்கு இல்ல. ஒரு நாடகத்தில் நடிக்கிறாரு. ஆனா, அப்போதே வந்து அந்த மனிதர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் அங்க நடிக்கிறார்ல, நடிக்கிறவர நம்ம எப்படி பார்ப்போம்? நமக்கு அவர் எப்படி தெரிவாரு? இதை வந்து அவரே வந்து முன்கணிக்கிறார். திரையில் நான் எப்படி தோன்றுவேன் அப்படிங்கிறது அவருக்கே தெரியுது. ஆரம்ப கட்டத்திலேயே வந்து அது தெரிஞ்சிருக்கு. அதைத்தான் அந்த நாடகத்துல அவர் வந்து நடிச்சு காட்டியிருக்காரு. அதுல அவர் நடிச்ச விதம், அவருடைய அந்த ஸ்டைலு, குறிப்பா வில்லன் வேடத்த இந்த அளவுக்கு மக்கள் கைத்தட்டி ரசிக்கிற அளவுக்கு ஒருத்தர் செய்ய முடியுமா? ஏன்னா, துரியோதனன் பக்கா வில்லன். ஆனா, அந்த வில்லன் வேடத்த பார்க்கிற அத்தன பேரும் கைத்தட்டி ரசிக்கிற அளவுக்கு வந்து ரஜினிகாந்த் செஞ்சிருக்காரு. அதை பார்த்த பிறகு தான், இவர் வந்து இங்க இருக்க வேண்டிய ஆள் இல்ல. நல்ல நடிகரா வர வேண்டியவரு. அதனால வந்து நீ சென்னைக்கு போ அப்படின்னு வந்து அனுப்பி வைக்கிறாங்க. ஏன் சென்னைக்கு? அப்படின்னா, அந்த அன்றைய நாட்களில் தென்னிந்திய சினிமாவின் தலைநகரம் எதுன்னா சென்னை தான். தென்னிந்திய சினிமான்னா தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் இது அத்தனை மொழிகளும், அத்தனை மொழி படங்களும் தயாரானது சென்னையில தான். அதேபோல முக்கியமான இந்தி படங்கள் பலவும் கூட இங்க சென்னையில தான் தயாராகும். சென்னையில படப்பிடிப்பு நடக்கும். சென்னையிலே வந்து தயார் பண்ணுவாங்க. அங்க அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா, பாம்பே அப்போ அது பாம்பே தான். பாம்பேல வந்து இது மெட்ராஸ் கம்பெனி. இது அதாவது சவுத் இண்டியன் லாங்குவேஜஸ் எந்த மொழி தயாரிப்பு நிறுவனமா இருந்தாலும், அந்த நிறுவனத்தை மும்பைல என்ன சொல்லுவாங்கன்னா, இது மெட்ராஸ் கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்தியாவில் 2 மையங்கள் தான் திரையுலகத்துக்கு. ஒண்ணு வந்து சென்னை, இன்னொன்னு மும்பை. இப்படித்தான் அன்றைய நாட்கள் இருந்தது. அதனால ரஜினிய வந்து அவங்க சென்னைக்கு வந்து அனுப்புறாங்க. ஏன்னா தென்னிந்திய மொழி ஏதாவது ஒரு மொழியில வந்து பிக்கப் ஆனா போதும் அவரு. அப்படிங்கிற நினைப்பில் சென்னைக்கு அனுப்புறாங்க. சென்னைக்கு வந்தவர் நேரா சினிமா வாய்ப்பு தேடல. எந்த இடத்துல எந்த தயாரிப்பு நிறுவனத்திடமும் போய் நிக்கல அவரு. சென்னைக்கு வந்து அன்றைக்கு நடந்துகிட்டு இருந்த திரைப்பட கல்லூரி. இப்ப பிலிம் சேம்பர் இருக்கு. அந்த இடத்துல அன்னைக்கு ஒரு திரைப்பட கல்லூரி இயங்கிக்கிட்டு இருந்தது. அதுதான் தென்னிந்திய சினிமாவின் முதல் திரைப்பட கல்லூரி அப்படின்னு சொல்லலாம். அந்த திரைப்பட கல்லூரி ஃபிலிம் இன்ஸ்டியூட்ல ரஜினி வந்து நடிப்புக்கான பயிற்சி, நடிப்புக்கான ஓராண்டு பயிற்சி அதுல வந்து சேர்றாரு. இந்த ஃபிலிம் இன்ஸ்டியூட்ல ரஜினி ஒரு முறை பாலச்சந்தரை சந்திக்க நேருகிறது. அது எதனாலன்னா, ஒரு நிகழ்வுக்கு பாலச்சந்தரை சிறப்பு விருந்தினரா கூப்பிட்டுருக்காங்க. அன்னைக்கு பாலச்சந்தர் வந்து மிகப்பெரிய அளவு பேசப்பட்ட ஒரு இயக்குனர். அவருடைய படங்கள் அன்றைக்கே பெரிய விவாதங்களை, சர்ச்சைகளை, அதே போல பல கேள்விகளை எழுப்புச்சு. யாரும் தொடாத ஒரு உறவு சிக்கல் இருக்கிற கதைகள் தான் பாலச்சந்தர் பண்ண படங்கள். அதனால பாலச்சந்தர் வந்து இந்த பிலிம் இன்ஸ்டியூட் பசங்களுக்கு அவர் மூலம் வந்து ஒரு 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 செஷன் வைப்பாங்க இல்லையா? முக்கியமான டைரக்டர்ஸ் அப்படின்னா அவங்கள கூப்பிட்டு இந்த மாதிரி நடத்துவாங்க. அப்படி வந்த பாலச்சந்தர் அவருடைய கண்ணில் பட்டது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அன்னைக்கு வந்து சிவாஜிராவ் கெய்க்வாட் தான். இந்த சிவாஜிராவ் கெய்க்வாட்டோட அந்த தோற்றமும், அவருடைய அந்த முடி, அவருடைய அந்த வித்தியாசமான ஹேர் ஸ்டைல், இது வந்து பாலச்சந்தருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. குறிப்பா அவருடைய கண்கள் புதுசா இருக்கு, வித்தியாசமா இருக்கு. கண்டிப்பா வந்து கேமராவுல இவருடைய முகம் வேற மாதிரி இருக்கும். அப்படிங்கிறத வந்து அங்கேயே கணிக்கிறார். முதலா பார்க்கும்போதே. அதேபோல அந்த வகுப்பில் மாணவர்களிடம் பேசிக் கொண்டிருக்கும்போது, அவங்க பாலச்சந்தர்கிட்ட கேள்வி கேட்க ஒரு செஷன் வைக்கிறாங்க. கேள்வி நேரம். அதுல எல்லாரும் கேட்குறாங்க. ரஜினி அவர்கள் வந்து பாலச்சந்தரிடம் கேட்ட ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, ஒரு நடிகன்
என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு பாலச்சந்தர் சொன்ன பதில், ஒரு நடிகன் திரையில் நடிக்க வேண்டும், நிஜத்தில் நடிக்கக்கூடாது அப்படின்னு வந்து பதில் சொல்லியிருக்காரு. இந்த பதில் வந்து ரஜினிக்கு பசுமரத்தாணி மாதிரி அன்னைக்கே மனசுல பட்டுருச்சு. அன்றிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து அதை தவறாம கடைபிடிச்சிட்டு வர்ற ஒரே ஒரு நடிகர்னா அது ரஜினிகாந்த் தான். அவர் நடிப்பு திரையில் மட்டும்தான். மற்றபடி நிஜத்தில், தோற்றத்தில், அவருடைய நடவடிக்கைகளில் என்றைக்குமே வந்து நடிப்பு தெரியாது. அது ஒரு நிஜமான ஒரு மனிதன் நீங்க பார்க்கலாம். ஸோ பாலச்சந்தருக்கு வந்து அந்த முதல் அறிமுகம் அப்பவே வந்து ரஜினியை இவருக்கு ரொம்ப பிடிச்சிருது. அப்போ வந்து சொல்லிட்டு போறாரு, நீ வந்து என்னோட ஆபீஸ்ல வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இங்க பாருங்க, முதல் பட வாய்ப்பே ரஜினி கேட்காம அமையுது. நான் பல இதுல சொல்றதே அதான். எல்லாரும் வந்து வாய்ப்பு கேட்டு தான் வந்து அலைவாங்க. பட் ரஜினி வந்து வாய்ப்பு கேட்கல. ஒரு மிகப்பெரிய இயக்குனர் அவரை பார்த்து என்னோட ஆபீஸுக்கு வான்ட்டு அவரா கூப்பிடுறாரு. அப்போ ரஜினி வந்து பாலச்சந்தருடைய அலுவலகத்துக்கு போறாரு. அங்க போய் பாலச்சந்தரை பார்க்குறாரு. பார்த்து, உனக்கு தமிழ் தெரியுமான்னு கேட்குறாரு. தெரியாதுன்னு சொல்றாரு. நீ தமிழை நல்லா கற்றுக்கிட்டு வா, உன்னை வந்து எங்கேயோ கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவரும் வந்து எல்லார்கிட்டையும் பிடிவாதமாக தமிழ்லேயே பேசியிருக்காரு. கன்னடம் தான் அவருக்கு வரும், தமிழ் வந்து தெரியாது. தமிழ் படங்கள் பார்த்தா கூட தமிழ் வந்து அவருக்கு புரியும், ஆனால் வந்து பேசுறதுக்கு வராது. அந்த ஒரு அப்படி இருந்தார் அவர். அதன் பிறகு வந்து எல்லாரிடமும் வந்து தமிழில் தான் பேசுறதுன்னு சொல்லிட்டு தன்னுடைய நண்பர்கள் மூலம் தமிழை வந்து நல்லா தெளிவாக கற்றுக்கிட்டு 3 மாசத்துல தமிழை கற்றுக்கிட்டு திரும்ப கேபி ஆஃபீஸுக்கு போகிறாரு. அப்போ தான் அவருக்கு அபூர்வ ராகங்கள் படத்தில் வாய்ப்பு தரார் பாலச்சந்தர். இந்த அபூர்வ ராகங்கள் வாய்ப்பு அவருக்கு தருகிற போது அவரை வந்து ஒரு டெஸ்ட்டுக்காக கூப்பிட்டுருக்காங்க. அந்த இடத்துல வந்து பிரபலமான அன்னைக்கு வந்து பிரபலமான பின்னணி பாடகர் தான் எஸ்பி பாலசுப்ரமணியம். ஏன்னா 60கள்லேருந்தே பாடுறவர். இந்த படம் 1974 75ல் இந்த படம் வந்து தொடங்குது. ஸோ இந்த படம் தொடங்கும் போது பாலசுப்ரமணியம் வந்து மிகப்பெரிய ஒரு நட்சத்திர பாடகராக இருந்தார். பாலச்சந்தருக்கு வந்து ரொம்ப அறிமுகமானவர், ரொம்ப நட்பு அவங்க இருவருக்கும் இடையே. அதனால அவரே வந்து வர சொல்லியிருக்காரு. அப்போ எஸ்பிபி கிட்ட வந்து ரஜினியை காமிச்சு, இந்த பையனை பாரு பாலு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ ரஜினி வந்து ஒரு வாய்ப்புக்காக போயிருக்கிற ஒரு புதுமுகம் இல்லையா? அதனால வந்து அவரு இதையெல்லாம் கவனிக்காம வந்து அமைதியா வந்து அவருடைய ஏதோ ஒரு சிந்தனையில் வந்து நின்று இருக்காரு. அவரை பார்த்துட்டு எஸ்பிபி சொன்னாரா, என்ன இதுல என்ன ஒரு இப்போ சாதாரண பையன் தானே, என்ன இருக்கு இவர்கிட்ட, என்ன வித்தியாசமா இருக்கு, எனக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காரு எஸ்பிபி. ஆனா கேபி சார் சொல்லியிருக்காரு, நீ என்ன பார்த்துக்கிட்டே இரு, ஒரு நாள் வந்து இவன் வந்து இந்த சினிமாவே வந்து ரூல் பண்ணுவான், எங்கேயோ போய் நிற்பான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இத்தனைக்கும் ஒரு காட்சி கூட ரஜினி நடிக்கல, ஒரு டெஸ்ட் கூட ஒரு காட்சி நடிக்கல. அன்னைக்குதான் முதல் நாள் வராரு, வந்து நடிக்கிறதுக்காக நின்றுகிட்டு இருக்காரு. அப்படி நிற்பவரை காட்டி எஸ்பிபி கிட்ட இவர் வந்து ஒரு நாள் இந்த தமிழ் சினிமாவை ஆள போகிறார், எங்கேயோ போறார் அப்படின்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா? எஸ்பி பாலசுப்ரமணியன் நம்பவே இல்லை. அவரே வந்து சொல்றாரு, எனக்கு அதை சொல்லும் போது வந்து நம்பவே முடியல. ஏன்னா கேபி வந்து ஏதோ ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையில அதை சொல்றாரு, அல்லது அவர் வந்து அசாத்திய நம்பிக்கையில, மிகை நம்பிக்கையில வந்து அதை சொல்றாரு அப்படின்னு தான் நான் நினைச்சேன். ஆனா என்னோட நினைப்பை வந்து அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ளேயே வந்து அவர் தவிடு பிடிக்கிட்டாரு. எங்க பார்த்தாலும் அவரை பத்தி தான் பேசுறாங்க அடுத்த ஒரே வருஷத்துல. அந்த அளவுக்கு வந்து ரஜினி வந்து தன்னை வந்து அவர் மிகப்பெரிய ஒரு ஆர்டிஸ்டா அவரே வந்து உருவாக்கிக்கிட்டார் அப்படின்னு வந்து எஸ்பிபி பின்னாடி ஒரு பேட்டியில சொன்னார். ஸோ இப்போ ஒரு முதல் படத்துல நடிக்க வராரு. அப்படி நடிக்க வரும்போது ஒரு காட்சி கூட படமாகல, ஒரு ஷாட் கூட வந்து அவரை வச்சு எடுக்கல. ஆனா அவர் வந்து நின்ன விதம், அவர் நின்னது, இதை பார்த்து மட்டுமே ஒருத்தரை வந்து இவர் இவ்வளவு பெரிய உயரத்துக்கு போக போறார் அப்படின்னு பாலச்சந்தர் சொன்னது இருக்கே, அது வந்து அவருடைய தீர்க்க தரிசனம். அதுதான் பின்னால் பலித்தது. அது எப்படி அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.